கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நான் ரிட்டர்ன் வரேன்னு சொன்னதும் ஓகேன்னு சொல்கிறா. ஸோ அங்கே லில்லி வந்து நம்மளுக்கு புது பாஸ் வர போகிறாங்க, உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு அதை பற்றி என்ன கவலை இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு சுத்தமாக அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னதுமே அவங்க பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறா. அவளுக்கு சுத்தமாக ஹாப்பியே இல்லை. ஏன்னா இந்த மேரேஜில் அவங்க சிஸ்டருக்கு தான் அவனுக்கு ஆக வேண்டியது இருந்திருக்கு. பட் லாஸ்ட் டைமில் தான் ஃபேன் சேவை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு. அங்கே நைட்டு போய் அவங்க தூங்கிட்டு இருந்தா அவளோட ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோ ஹானை தான் காமிக்கிறாங்க. அவன் பக்கத்தில் படுத்துட்டு அப்படியே ஹீரோயின்ட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ கழுத்தில் என்ன ரேசஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொன்னதும் அவள் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்கிறா. என்ன விஷயம்னு பார்த்தா அவள் பெர்த் கண்ட்ரோல் மெடிசன் எடுத்துட்ருக்கா. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்படி ஆகிருக்கு. அவன்ட்டு அதை அங்கே சொல்கிறதுக்குமே முடியலை. நெக்ஸ்ட் மார்னிங் எழுந்திரிச்சதுமே நீ வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்போ அவங்க அம்மாங்க கால் பண்ணிட்டு ஹான் ரிட்டர்ன் வந்துட்டானா அப்படின்றத சொன்னதுமே ஆமாம் வந்துட்டான் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே, நீ வீட்டுக்கு ஒரு தடவை கூட வரவே இல்லை, கல்யாணம் பண்ணி மறந்து போயிட்டியா, நீ வந்து ப்ராஜெக்டை பற்றி பேசணும்ல, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண வேணாமா அப்படின்றத சொன்னதும் இல்லை என்னால் பேச முடியாதுன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க திரும்ப பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு எடுத்தாலுமே நீ இப்படி தான் ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பியா வப்பையான்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். வா உள்ள அப்படின்ற செட்டு கூப்பிட்டதுமே அங்கே டாக்டர் நீங்கள் ஏதாச்சும் மெடிசன் எடுத்துக்கிட்டீங்களான்னு செட்டு கேட்டதும் நம்ம ஹீரோக்கு இதை பற்றி இது தெரியாது. அவன் இல்லைன்னு சொல்லிடுறா. சரி ஓகே, இது ஜஸ்ட்டு வந்து அலர்ஜியாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்துட்டு மெடிசன் வந்துட்டு போட்டுக்கோங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது பர்த் கண்ட்ரோல் வந்து பண்ணுறதுக்கு மெடிசன் தான் எடுக்கணும் இல்லை, அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவன் எதுவுமே பேசலை. பேசாமல் அங்கேருந்து போனதுமே அப்போ இனிமேல் அவன் ரொம்ப கோவமாயிட்டானான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. கல்யாணமே வந்து பிடிக்காம தான் நடந்திருக்கு. இதில் வந்துட்டு இப்போ குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஸோ அவங்க வீட்டுக்கு போனதுமே இந்த மெடிசனை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். டாக்டர் கொடுத்ததை அவங்க வந்துட்டு கசப்பாக இருக்குது இருந்தாலுமே கண்ணை மூடிட்டு அங்கே முழுங்கிடுறா. பாங்க மடியில் உட்கார வச்சுட்டு நீ வந்துட்டு பெரிய ட்ராமாலாம் பண்ணுவேன்னு நினச்சேன், மருந்து சாப்பிட்டேன், ஆனால் சாப்பிட்டேன்னு சொன்னதுமே சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குது தெரியுமா, அவ்வளோ கசப்பாக இருக்குன்னு சொன்னதும் அப்படியா டேஸ்ட்டு பார்த்துருவோமா அப்படின்ற சைட்டு அவளை போய் அவன் இங்கே கிஸ் பண்ணுறான். ஸோ ரொம்ப ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அவங்க நீங்கள் வந்துட்டு என்ன திரும்பவுமே பிஸ்னஸ் ட்ரிப் எல்லாம் போகணுமான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். ஒர்க்கெல்லாம் இருக்குது நிறையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நாளைக்கு என்னோடய வீட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்டதுமே இல்லை ஒர்க் இருக்கேப்பான்னு சொன்னால் அவங்க பிடிச்சவனை கிஸ் பண்ணதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் மட்டும்தான் தனியாக அங்கே வீட்டுக்கு போயிருக்கா. அப்போ அங்கே போனதுமே அவங்க அம்மா நீ இன்றைக்குமே கூட்டிகிட்டு வரலையா ஹானன்னு செட்டு பிடிச்சி திட்டாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்ததுமே உடனே ஹாப்பி ஆகிட்டு அவங்க அப்பா அவனை கூப்பிட்டுட்டு பேச போனதுமே அவங்க அம்மா அதை சிசர் எடுத்து கொடுன்னு சொன்னால் அவள் கை கட்டாயிருது. பட் அவங்க அதை பற்றி பார்க்கவே இல்லை. நீ என்ன கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தை எதுவும் பெற்றுக்கிறத பற்றி யோசிச்சிருக்கியா இல்லையா அப்படின்றத செட்டு கேட்டா. அம்மா எனக்கு இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்கலன்னு சொன்னதுமே நீ யோசிக்கல இல்லை ஹான் யோசிக்கலையா, உன் சிஸ்டரை இந்நேரம் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா அவள் இந்நேரம் குழந்தை பெற்று வச்சுருப்பா, நீ வந்துட்டு எதுக்காக போய் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவனை, உன்னால் வந்துட்டு இப்போ எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது தெரியுமா, அவளுக்கு கல்யாணம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு பேசினதும் நான் ஒன்றும் ஆசைப்பட்டுலாம் கல்யாணம் பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ நைட் போல் அங்கே சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டன் அங்கே வீட்டுக்கு கிளம்பும்போது கையில் வந்துட்டு அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக்காகி போயிட்டு கையில் என்ன அடிபட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் இல்லை தெரியாமல் ஏதோ ஆயிடுச்சுப்பா அப்படின்றத சொல்லும்போது பேண்டேஜ் எல்லாமே அவன் போட்டு விடுறான். இதை பார்த்துட்டு இவர் உண்மையிலே என்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. ஸோ நைட் போல் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயினை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு அவன் கிஸ் பண்ணதுமே இவளுக்கு என்னோட சிஸ்டர் என்னை விட ரொம்ப ஸ்டைலாக பியூட்டிஃபுல்லாக இருப்பா, பட் என்னோட்டேருந்து என்ன பிடிச்சிச்சு இவருக்கு, நான் இதை இவர்கிட்ட எப்படி போய் கேட்க முடியும்னு சொல்லிட்டு அவளோட மனசில் 1008 கொஸ்டின்ஸ் அங்கே போயிட்டுருக்கு. பட் எதுவுமே அங்கே பேச முடியலை. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அங்கே நம்ம லில்லி ரொம்ப ஹாப்பியாகிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாக அங்கே சரி இன்றைக்கி நம்மளோட நியூ பாஸ் வர போகிறாருப்பான்னு சொன்னதும் இவளுக்கு பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை. யார் வந்தால் என்ன சொல்கிற வேலையை தானே பண்ண போகிறோம் அப்படின்றத சைட்டை யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே மேனேஜர் கால் பண்ணிடுறாங்க. சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு, என்னால் வர முடியல, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்மிட் பண்ணிடுன்னு சொன்னதும் இவள் வேமா அங்கே கிளம்பி போகிறா. பார்த்தா லிஃப்ட்டுக்கு வெளியே பொண்ணுங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லிஃப்ட் வேறு வராமல் இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா உள்ளவங்க வந்து நிற்கிறது நம்ம ஹீரோ தான். ஸோ அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவன் தான் அவங்களோட நியூ பாஸே. அப்போ அங்கே நீ எங்கே போகணும் வா உள்ளன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவள் சொன்னதுமே அங்கே
அங்கே விட்டுறாங்க. அப்போ அங்கே அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சாரி சார், அவங்க டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, புதுசாக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே மேனேஜரை போய் மீட் பண்ணதுமே அந்த பொண்ணு அங்கே வந்து ஃபைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அங்கே ஸ்டடி பண்ண சொல்கிறாங்க, கிளைண்ட்டை பற்றி எல்லாமே. அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ அங்கே வர்றான். வந்துட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டதுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட போனால் அங்கே கிளைண்ட்டுமே வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் தன்னோட அங்கே ஐடியாவை அவங்க வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணதுமே அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நீ தான் இந்த கம்பெனியோட பாஸ், நீ எப்போ வந்துட்டு இந்த கம்பெனியை வாங்கின, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நீங்கள் வரேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இந்த கம்பெனிக்கு ஜாப்க்கே வந்திருக்க மாட்டேன். நான் இப்போ என்னோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு நான் ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு போயிடுவேன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே யாரோ வர மாதிரி இருக்குது. இப்போ பயந்து போயிட்டு வேகமாக போய் மறைஞ்சிக்கிட்டதுமே அப்போ அங்கே அவன் வந்து, நீ இப்போ எதுக்காக மறைஞ்சிட்ருக்க அப்படின்றத சொன்னதும் ஆளுங்க வந்தால் நான் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, நம்மளோட மேரேஜ் வந்து சீக்ரெட் மேரேஜ் தானே அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு, நான் எப்போ உன்ட்ட சொன்னேன் சீக்ரெட் மேரேஜ்னு, நீ யார் நினச்சிக்கிட்டேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறான். ஸோ நைட்டு வந்து இதை பற்றி யோசிச்சுட்ருக்கா. எங்களோட மேரேஜ் வந்து ரொம்ப கிராண்டாலாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நடக்கலை, பட் இப்போ வரைக்கும் யாருக்குமே எதை பற்றியுமே வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசவும் இல்லை. பட் இவர் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காருனா இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவளோட மைண்டில் 1008 கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ அங்கே மெசேஜ் பண்ணி விடுறான், இப்படி ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுமே கிளம்பி போனால் அது அவங்க அப்பா அம்மாவுமே வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபாதர் இல்லா மதர் இல்லா 3 வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தை எப்போ பெற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா. நான் இப்போ ப்ராஜெக்டில் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அதை முடிச்சாதான் நான் இதை பற்றி யோசிக்கணும்னு சொன்னதும் அவங்களுக்கு அதை பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் அவங்க அப்பா பிடிச்சி திட்டாரு, நீ வந்துட்டு ஒர்க்கை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், பட் குடும்பத்துக்கு நல்ல மருமகளாக இருக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்றத சொன்னதும் அது கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. திரும்ப அங்கே ரிட்டன் வீட்டுக்கு கிளம்புனா ஹீரோ மேலே செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. எல்லாரும் என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க குழந்தை பெற்றுக்கிறத பற்றி, ஏன்ட்ட தான் எல்லாரும் கேட்குறானுங்க, வாயை திறந்து ஏதாச்சும் பேசுகிறானா பார்த்தியா அப்படின்ற சைட்டு அவளுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. அது பார்த்தாங்க ஒர்க் ஆகாமல் இருக்கவுமே, ஐயோ இந்த இடத்துல டாக்ஸியுமே கிடைக்காதே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி வா நடந்தே போகலான்னு சொல்லிட்டு போனால் அவளுக்கு கால் பெயின் ஆகிட்டு என்னால் நடக்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டு உட்காந்ததும் சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான், வரவே மாட்டா. அவன் உட்காந்துட்டு மேலே ஏறிக்கோ தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னது தான் எந்திரிச்சு வர்றா. நைட் போல் அங்கே வீட்டுக்கு வந்து அவள் ட்ரெஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவுமே என்ன இதெல்லாம் சொன்னதும் கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போகணும்ப்பா, நாளைக்கு மேனேஜரோட சேர்ந்து தான் கிளம்ப போகிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அங்கே நெக்ஸ்ட் டே அங்கே கிளம்பி மேனேஜரை போய் மீட் பண்ணா. அவளுக்கு ஹீரோயினை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காளேன்னு சொல்லிட்டு, இந்த ட்ரெஸ் நீ போட்டுட்டு வர வேணாம், வேறு ட்ரெஸ் போடுன்னு சொன்னதும் இதுக்கு என்ன குறைச்சல், நல்லா தானே இருக்குன்னு சொன்னால், நான் சொன்னதை கேளு, இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சிடுறா. ஸோ அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே வந்துட்டு அந்த கால்ஃப்ளவர் இடத்துக்கு போனால் அங்கே தான் நம்ம ஹீரோவுமே ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு, ஏன் முன்னாடிலாம் இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டா, இப்போ இங்கே இப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து மீட் பண்ணி எல்லோரும் பேசிக்கிறாங்க. பட் அவன் ஒரு பாஸ் மாதிரி தான் பேசுகிறான், இவன் ஒரு எம்ப்ளாயி மாதிரி தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு, என்கிட்டே வந்துட்டு இவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானா, இவனை பார் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர டென்ஷனாகி போயிடுது. அவங்க உள்ளே போகும்போது பார்த்தா அங்கே வெயிட்ரு மேலே தெரியாமல் ட்ரிங்கை கொட்டிடுறாங்க. இவளுக்கு அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாமே நினச்சி போனதுமே அப்போ அங்கே சாரி கேட்டதும் அவங்க மேனேஜர் வந்து நம்ம ஹீரோ வந்து கோட் எல்லாமே போற்றி விட்டுட்டு, நீங்கள் வந்து என்னோடய ரூமுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எல்லாமே கொடுங்க அப்படின்ற சொல்கிறான். அவங்களுக்கு ரொம்ப வியர்டாக தான் இருக்குது, பட் எதுவும் சொல்லலை, சரின்னு செட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனால் உள்ளே நம்ம ஹீரோ வந்துடுறான். நான் வந்துட்டு வெளியே போகிறேன்னு சைடு அவள் போனால் வேகமாக ரொம்ப பண்ணி பிடிச்சிட்டு, இப்போ என்ன வந்துட்டு இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, ஏன் என் முன்னாடி ட்ரெஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணும்போது என்னை விடுன்னு சொல்லிட்டுருக்கா. பட் ஆனால் அவன் விடுற மாதிரி இல்லை. ஹீரோயினை பிடிச்சவங்க ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணா. அவங்க மேனேஜருக்கு நான் கால் பண்ணி சொல்லணும்ப்பா விடுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி அங்கே வந்து பேசினான். அந்த தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் கால் பண்ணுறா, எங்கேப்பா இருக்கீங்கன்னு சொன்னதும் கீழே பார்ட்டி பண்ணிகிட்ருக்கோம், நீ வந்து ரெடியாக இரு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கான். கீழே பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ரொம்ப ஷாக்காக இருக்கே, பட் இவரை பார்த்தா அப்படியே தெரியலேன்னு சொன்னதும் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு அவனுக்கு கல்யாணம் ஆயின்னு சொன்னதும் பிஸ்னஸ் மேரேஜா அப்படின்னா அதில் லவ் எது இருக்காது இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்னோட சிஸ்டர் நோவாவுமே அங்கே இருக்கா. அப்பாங்க சரி உனக்கு தான் அவன் கூட சேர்ந்து கல்யாணம் ஆக இருந்துச்சு, இப்போ எப்படி உன் சிஸ்டர் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னதும் பணக்காரவங்களாம் இப்படி தான் இந்த மேரேஜே நடந்திருக்குன்ற மாதிரி அவங்க சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்ததும் அவங்க எல்லாருமே இது யாருன்னு சேர்த்து கேட்டா, இதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சேர்த்து அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே அப்போ என்ன பிடிக்கலாத இதுன்னு இவ பேசிட்டு இருந்தா போயான்னு சேர்த்து அவங்க சிஸ்டரை பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஹீரோயினுக்கு அவன் சாப்பாடுலாமே ஊட்டி விடுறான். அப்போ அங்கே
நம்ம ஹீரோ பார்த்த ஹான் செட் அவள் பேசினதுமே மரியாதையாக பிரதர் இன்னான்னு பேசு, தேவையில்லாத பேச்சை பேசாதன்னு செட்டு போனதும் ஹீரோயின் வாஷ்ரூம் போனால் அங்கேயுமே வந்துடுறா அவள். நீ இப்போ வந்து வேணுக்குனே திட்டம் போட்டு தானே எனக்கு நடக்க கல்யாணத்தை கேட்டு விட்டுட்டு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்ற செட்டு கேட்டதும் நீ கற்பனை எதுவும் கண்டுட்டு இருக்காத, அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத அவ சொல்றா. உனக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு, என் மேல பழி போடுற வேலை வைக்காதன்னு சொல்றா. ஸோ அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. மூவி டிக்கெட் நம்ம ஹீரோயினுக்காக அனுப்பியிருக்கான். இது யார் அனுப்புனதுன்னு சொல்லி கேட்டதுமே மெய்ட் வந்துட்டு எல்லாம் ஹான் தான் சொன்னதும் அவர் எனக்கு எதுக்காக அனுப்புறாரு, இது என் சிஸ்டர்கிட்ட போய் கொடுத்துருங்கன்னு அவ சொல்லியிருக்கா. எனக்கு இப்போ வரைக்குமே தெரியாது அவன் வந்துட்டு எதுக்காக என்ன மூவி டிக்கெட் அனுப்புனான்னு சொல்லி இவ சொன்னதும் நீ போய் சொல்லிட்டு இருக்காத, எனக்கு வந்து மாப்பிள்ளையே நீ வந்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே நீ வந்துட்டு தேவையில்லாமல் என்கிட்ட பேசிட்டு இருக்காத, அவன் ஏன் என்ன சூஸ் பண்ணான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ரெண்டாவது நடந்துருச்சுன்னா அதுக்குமே நீ இப்போ அவன் என்னோட ஹஸ்பண்ட், நீ வந்து மரியாதை உன்னோட லிமிட்டோட நடந்துக்கோ, என்கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை பண்ணேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. வீட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தான். அப்போ அங்கே அவன் வர்றான் கிளம்பி. அங்கே டிசைன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்கதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பான்னு சொல்லும்போது அவன்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் எது பெருசாக கேட்கல. அவன் ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணிவிட்டு என்ன எது கேட்குறதுக்கு ட்ரை பண்ணியே என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அங்கே நம்ம ஜியாங் வந்துடுறாங்க. இப்படி சார் வந்துட்டு மீட்டிங்கில் இருக்காரு, உங்களை ரூமில் வெயிட் பண்ண சொன்னார், வந்துடுவாருன்னு சொன்னதும் ஹீரோயினுமே போய் அங்கே வந்துட்டு உள்ள அங்கே வெயிட் பண்ணிட்டு அங்கே ஃபோட்டோ ஏதோ கவுத்தி இருக்கு, அதை எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ஸோ அங்கே நீ என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுற என்னன்னு சொல்லிட்டு கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லும்போது சரிவா ஏன் கூடன்னு சொல்லிட்டு அவளுக்காக ஒரு கார் எல்லாமே கிஃப்டாக கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. சரி ஓகே நீ வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறியா அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு ட்ரைவ் பண்ண போனால் இவன் கூட போய் உட்காந்ததும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தனியாக வந்துட்டு ட்ரைவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொன்னதுமே அப்போ நான் எப்போ பிஸ்னஸ் ட்ரிப் போகிறது அப்படின்றத சொன்னால் பிஸ்னஸ் ட்ரிப் போக போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. வந்து ஓட்டுறது வந்து பயமாக இருக்கு அவனுக்கு. உடனே நல்லா இருக்கலாக பிடிச்சிக்கிறான். கடவுளை என்னை காப்பாற்று அப்படின்றத சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியும் அங்கே வந்துட்டு நல்லபடியாக வீட்டுக்குமே வந்துடுறாங்க. நைட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா சட்டன் கண்ணத்தை சேர்ந்து ஒரு ஆற விட்டா தூக்கத்திலேவும் அப்பாங்க எனவே அடிக்கிறியா நீன்னு சொல்லிட்டு என்னை கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே அங்கிள் ஷாவ்ட்ட நான் வந்து இப்போ பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகிறேன், என்னோட பொண்டாட்டியை நல்ல விதமாக பார்த்துக்கோங்க அங்கிள், அவள் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னதும் உன் பொண்டாட்டி நீ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க, நல்லா பார்த்துக்கிறேன்னு அவர் பாராட்டினதுமே பட் அவளோட பார்வையில் நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அங்கே ஹீரோயினுக்கு கால் வருது. இவ வேகமாக விழுந்தடிச்சு போகிறா. என்னன்னு பார்த்தா அங்கே அவங்க அம்மாவுக்கு தான் அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும் போது உள்ளே பார்த்தா அவங்க சிஸ்டர் அங்கே கூட உட்காந்துருக்கா. ரொம்ப கன்சர்னாக இருக்கா. ஹீரோயினுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு. இந்த ஃபேமிலியில் எப்பயுமே நான் ஒரு மெம்பராகவே தெரியலேடான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே கால் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அம்மாவுக்கு உட முடியலன்னா நீ பார்க்க கூட வர மாட்டேயா, எவ்வளோ நேரம் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்டால் ஹீரோயின் கட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறா. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற சொன்னதும் பார்த்தா அவங்களுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வந்த பொருளை வச்சுட்ருக்கா. அவங்களுக்குள்ளே பேசிட்டு ரொம்ப அங்கே சந்தோஷமாக இருக்கவுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டு ஹீரோயின் இந்த குடும்பத்தில் எப்பயுமே நான் ஒரு மெம்பரே கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு வேலை இருக்குது, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறா. இவங்களுக்கு அந்த பொண்ணே போதுன்னா என்ன இதுக்காக கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஸோ அவங்க ஆஃபீஸில் போய் அவங்க வந்துட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம பாஸ் வந்து இப்போ ஹாங்காங் போயிருக்காருலப்பா, அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கேத்ரின் அவங்கள தான் மீட் பண்ணியிருக்காரு, அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. சரி ஓகே அவங்க ரெண்டு பேத்துக்கு எப்படி பிரேக்கப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பேசினதும் இவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிட்டு நைட் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. யாருக்குமே என் மேலே பாசம் இல்லை, என்னை பற்றி யாருமே கேர் பண்ணுறது இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவன் அழுதுட்டு அப்படியே தூங்குனதுமே கரெக்டாக பங்க நம்ம ஹீரோ வந்து லைட்லாம் போட்டு விடுறான். ஏன்னா அழுதுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தொட்டு பார்த்தா ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ என்னாச்சு உட முடியலன்னு சொல்லிட்டு தூக்கி அவளுக்கு மெடிசன் கொடுத்தா நான் உன்னை ரொம்பவே ஹேட் பண்ணிட்டு இருக்கேன், நீ ரொம்ப மோசமானவன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே நீ என்னை கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டேற அது இதுன்னு சொல்லிட்டு திட்டினதுமே சரிப்பா நீ வந்துட்டு இப்போ பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா, சரி பேசாமல் வந்துட்டு நீ படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே படுத்து தூங்க சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே அவங்க கீழே இறங்கி வந்தா அவளுக்காக ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கான். இப்போ நல்லா இருக்கியா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதானே, உட முடியலன்னா அப்படியே படுத்துட்டு இருந்தா சரியாயிருமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து மாத்திரை எல்லாமே கொடுத்து அங்கே சாப்பிட வச்சுட்டு நீ இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அங்கே ஓகே சொல்லிட்டு ஃபுட் எல்லாமே இங்கே சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோயின்ட்ட நான் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறேன், நீயாவே அலைய வேணான்னு சொன்னதும் அவள் சரின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே அங்கே அதே மாதிரி எங்கள் மீட்டிங் ரூமில் பார்த்தா அங்கே லில்லியும் சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்போ அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்துடுதுமே
பாங்க ஒரு ஒர்க் பண்ணுற பொண்ணு என்ன பாஸ் உங்களுக்கு எப்படி இருக்க உடம்பு அது இதுன்னு விசாரிச்சதும் இவளுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. என்னோட ஹஸ்பண்ட் எதுக்காக விசாரிக்கிறான்ற மாதிரி இருக்கு. என்ட்ராகிறது நம்ம கேத்ரின் தான். அதை பார்த்ததுமே இவளுக்கு இன்னும் ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ மீட்டிங்கை முடிச்சதுமே அவளங்க கூப்பிட்டுட்டாமே போனதும் இவ அதுக்குமே எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் ரொம்ப அமைதியாக தான் இருக்கா. தண்ணி எல்லாமே பிடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே சேர்ந்து போயிட்டு இருந்தா இவனுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், எத்தனை பேர் கூட பிரேக்கப் பண்ணியிருப்பான், என்ன இதுக்காக இவனை வந்து மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு 1008 கொஸ்டின் போயிட்டு இருக்கு. சாப்பாங்க ஐயோ என்ன நிறைஞ்சு போச்சாட்டு சீட்டை நான் டக்குன்னு பார்த்தா காஃபி ஃபுல்லாக கையில் கொட்டி போயிடுது. நம்ம கூட இருக்கா அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து கையில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, பார்த்து கூட வேலை பார்க்க மாட்டியா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு சொன்னதும் இல்லை நான் வந்துட்டு நல்லா தான் இருக்கேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே கேத்ரின் வந்து ஹலோ சொன்னதுமே ஹீரோயின் ஹலோ சொல்லிட்டு நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனால் அங்கே மெசேஜ் பண்ணி விடுறான் அசிஸ்டண்ட்டுக்கு அவள் கையை கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே கேத்ரின் இந்த க்யூட்டான பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே யார் இது, இதானே உன்னோட கேட்டி உண்மையை சொல்லு அப்படின்ற சட்டி கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற சொல்லும்போது அவள் விடுற மாதிரி இல்லை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது நீ என்கிட்ட சொல்லியிருக்கையில இவளை பற்றி அப்படின்றத சொன்னதும் அப்பாங்க அவன் ஆமாம் இவ தான் என்னோட கேட்டி அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே காரில் ஏறி உட்காந்ததுமே அவள் கோவமாக இருக்கும்போது இப்பாங்க கை எப்படி இருக்குன்னு கேட்டா நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இப்போ எதுக்காக இப்போ கோவமாக இருக்க, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டா அதான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கேத்ரின் வந்துட்டாங்களே அப்புறம் என்னன்னு சொன்னதும் யார் சொன்னது கேத்ரின் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு, அது சரி என்ன நீ ஜெலஸ் ஆகிட்டிருக்கியா அப்படின்ற சொன்னதும் நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறா. ஒரு சொல்லவா கேத்ரின்லாம் வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, ரெண்டாவது எனக்கு எந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, கேத்ரினுக்கு ஃபஸ்ட்டு பையனை பிடிக்காது தெரியுமான்னு சொன்னதான் அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. தப்பாக எதுவும் புரிஞ்சுக்கிட்டோமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நைட் போல் அவளுக்கு மெடிசன் எல்லாமே போட்டு விடுறான். நீ வந்துட்டு இப்போ கேத்ரின் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினச்சிட்டு நீ ஏன் தப்பாக ஏதோ புரிஞ்சிட்ருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்பாங்க நாளைக்கு வந்துட்டு மீட்டிங் இருக்குது நீ என் கூட சேர்ந்து வான்னு சொன்னதும் நான் வரலப்பா, வந்தேன்னா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போயிடும் உங்கள் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கம்பெனியில் வந்து ப்ராஜெக்ட் முடியுமே ரிசைன் பண்ண போகிறேன்னு சொன்னதும் உனக்கு நான் வந்துட்டு பாஸாக இருக்கிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா நான் பாஸாக இருந்தால் நீங்கள் அங்கே வந்து ஒர்க் பண்ணுவீங்களா அதே மாதிரி தான் அப்படின்றத சொன்னதும் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லையே அப்படின்றத சொல்லும்போது அங்கே 2 பேருமே திரும்ப அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஹீரோவோட அசிஸ்டன்ட்லேருந்து கால் வருது, மேடம் இப்படி சார் ட்ரிங்க் பண்ணிட்டாரு வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கோம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் அவங்க வீட்டுக்கு போனால் ட்ரிங்க் பண்ணீங்களான்னு சொன்னதும் ஆமாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் அங்கே வந்து நான் ட்ரிங்க் பண்ணேன் நம்ம கேத்ரினோட சேர்ந்து சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு பயங்கரமான டென்ஷனாக போயிடுது. ரொம்ப எமோஷன் ஆகிட்டா அழுகவே வந்துடுது அவளுக்கு. நீங்கள் வந்துட்டு எப்படி இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதும் இப்போ என்ன தப்பாக புரிஞ்சுட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு எதுக்காக அப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கோவப்பட்டதுமே அவன் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்றத சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் யார் கூட வேணாலும் போய் சுற்றுங்க எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொன்னதும் ஏன் தப்பாகவே புரிஞ்சுக்கிற, நான் வந்துட்டு அப்படிலாம் எதுவும் பண்ணலை கேத்ரினோட சேர்ந்து சாப்பிடல, நாளைக்கு நீ தான் என் கூட சேர்ந்து வரப்போறேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவளை எப்படியோ சமாதானப்படுத்திடுறான். ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா வாப்பா இங்கே போய் உட்காரலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. கேத்ரின் அங்கே ஹாய்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட பேசினதும் ஹீரோயினுமே ஹாய் சொல்லிட்டு அவள் பேசலை பெருசாக ரியாக்ட் பண்ணல. அங்கேருந்து போனதுமே ஹீரோக்கு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. நைட் அங்கே ரூமில் போய் இருக்கும்போது நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு மீட்டிங் இருக்குது எல்லாருமே ரூமில் இருக்காங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவன் அங்கே வந்துட்டு வரமாட்டான், போய் சொல்லி ஏமாற்றி ரூமுக்கு வர பார்க்குறியான்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தாங்க மேனேஜர் கால் பண்ணிட்டு எல்லாரும் வந்துட்டோம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல வான்னு சொன்னதும் ஐயோ உண்மையாக தான் கூப்பிட்றாரான்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போனால் அங்கே வந்துட்டு உண்மையிலே எல்லாருமே இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ அங்கே வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்கலான்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஹீரோயினை நீ வெயிட் பண்ணுன்னு சொல்கிறான். இவன் எதுக்கு இருக்க சொல்கிறான்னு எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு யோசிச்சா உண்மையிலே அவன் எங்கள் ஒர்க் விஷயத்தை பற்றி பேசிட்டு சில மிஸ்டேக்லாம் நீ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறான். அது அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போனதுமே உண்மையிலே விட்டுட்டானா ஷாக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறா. ஐயோ ரூமோட கீயை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேனான்னு சொல்லிட்டு அங்கே போய் கதவை நாக் பண்ணதுமே இவன் வேகமாக உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணுறான். இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இப்போங்க நீ எதுக்காக திரும்ப வந்தேன்னு சொன்னதுமே என்னோட கீயை காணப்பான்னு சொல்லிட்டு அவங்க நான் சிரிச்சுட்டே நிற்கிறான். இவன் தான் தெரியாமல் எடுத்து வச்சுருக்கான். அப்போ அங்கே இந்த கீ இங்கே தான் கிடந்துச்சுன்னு எடுத்து கொடுத்ததும் அப்போ அங்கே நீங்கள் மறைச்சி வச்சிங்களான்னு சொன்னதும் ஐயோ கீழே கிடந்துச்சுப்பான்னு சொல்லும்போது அவள் போக பார்த்தா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அங்கே நான் வந்துட்டு உனக்கு வேறு ரூம் புக் பண்ணி கொடுக்குறேன், இப்போ ஒரே ரூமில் அவங்க எல்லாருமே ஸ்டே பண்ண போகிறாங்க பண்ணட்டுமே அப்படின்றதாவே சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அவங்க வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இருந்தா அப்போ அங்கே நாம் ஷாவ் வந்துடுறான். அவளுக்காக கேக் பீஸ் எல்லாமே கொடுத்துட்டு அவட்ட ஹாப்பியாகிட்டு பேசிட்டு நம்பர் எல்லாமே கேட்டுட்டு இருக்கான். தூரமாக இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோக்கு பயங்கர ஜெலஸாகி போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க ரூம்க்கு போன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டதுமே இவனுக்கு புரிஞ்சுக்குது என்னமோ கோவமாக இருக்காரேன்னு சொல்லிட்டு ஸோ
அவங்க ரூம்க்கு இவன் கிளம்பி வந்துட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட போய் உனக்கு என்ன பேச்சு, நான் வந்துட்டு ஹஸ்பண்ட் இருக்கும்போது நீ அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஜெலஸ் ஆகிட்டு இந்த ரூமில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் கரெக்டாக பாங்க நம்ம மேனேஜர் வந்து கதவை நாக் பண்ணால் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. பார்த்தா ரொம்ப அசிங்கமாக போயிருமேன்னு சொல்லிட்டு நீ வந்து அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் அங்கே வந்துட்டு அவளை அமைதியாகவே இருக்க சொன்னதும் அந்த பொண்ணு கத்தி கத்தி பார்த்துட்டு கதவை திறக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நனைஞ்சிருவேன்னு சொல்லிட்டு வேகமா உள்ளே வந்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். பிரசிடண்ட் ஹான் சைட்டு அவங்க கிரீட் பண்ணதுமே நீ இப்போ என்ன பிரசிடண்ட் ஹான்னு சைட்டு கூப்பிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் அப்படி தானே கூப்பிடுறாங்க, நான் மட்டுமா கூப்பிட்றேன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. வேமா ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே நீங்கள் எதுக்காக இப்போ என் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக வர்றீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டா. அவன் அங்கே வந்து வேகமாக பிடிச்சி கிஸ் பண்ணதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆளுக பார்த்தா தப்பாக போயிருன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ இப்போ மேனேஜரும் ஷாவும் அங்கே வந்துடுறாங்க. ஹீரோயின் ட்ரெஸ் ஈரமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஷாவ் அவன் கோட்டை கழட்டி கொடுக்குறான். மேனேஜருமே அதை போட்டு விட்டதும் அங்கே கொஞ்ச நேரத்தில் மழை நின்றுச்சு. சரி நாளைக்கே நம்ம கிளம்பணும்ப்பா, நம்ம வந்துட்டு நாளைக்கு ஷாப்பிங்லாம் போகலான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவனை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அங்கே அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். நாங்கள் நைட்டு போல் திரும்ப அங்கே ரூம்க்கு வந்தா அப்போ அங்கே ஹீரோயின் இன்னமே கோவமாக இருக்கா, எதுக்காக இப்போ என் மேலே கோவமாக இருக்கான்னு சொன்னதும் நான் வந்துட்டு எப்படி உங்களை கூப்பிட ஹஸ்பண்டா இல்லை பிரசிடண்ட்டா, உங்கள் நேரத்துக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட உருவத்தை நீங்கள் மாற்றிக்கிறீங்களே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவன் வந்து அவளை எப்படியோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலுமே அவள் கேட்கவே மாட்டா, ரொம்ப கோவமா இருக்கா. நம்ம டோட்டலாக மாறிடுவான்னு சொல்லிட்டு அவன் வந்து என்னென்னமோ பேசி பார்க்குறான், கிஸ் பண்ணி பார்க்குறான். அவள் வந்து கேட்கவே மாட்டா. அவன் வந்துட்டு ஹக் பண்ணிட்டு பேசாமல் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே அங்கே சாப்பிட்றதுக்காக போனதும் நம்ம வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஃபார்ம் கம்பெனியோட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ண போகிறாங்கப்பா. மீட்டிங்குமே வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுமே வைக்க போகிறாங்க. ஒர்க் பண்ணவங்களுக்கு அவார்ட்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஃபார்ம் கம்பெனி அவங்க அப்பாவோட கம்பெனி தான், என்னை வச்சு ஏதோ பிளாக்மெயில் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கே வந்து மெசேஜ் பண்ணி விடுறா மேனேஜர்கிட்ட. ஏன்னா ஏதாச்சும் வந்துட்டு கம்பெனி கொலாபரேஷன் நடந்திருக்கா ஃபார்ம் கம்பெனியோடன்னு சொல்லிட்டு. பட் அங்கே வந்து பதில் எது வராமல் இருக்கவுமே பிறகு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்துடா. ஷாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவர் ஒன்ட்ட வந்து மனசு விட்டு பேசணும்னு ஆசைப்படுவார், எனக்கு அப்படி தான் தோணுதுன்னு சொன்னதும் அவங்க மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டதுமே பார்த்தேல நான் சொன்னது தான் நடக்குதுன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா, அப்படிலாம் இருந்தால் பிஸ்னஸ் ட்ரிப்லேயே அவன் சொல்லியிருப்பான் அப்படின்ற சொன்னதும் நீ என்ன என்கேஜ் ஆன்ட்டு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சிரிச்சுட்டு எதுவும் சொல்லலை, பேசாமல் அவன் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. நைட்டு வந்துமே வீட்டில் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே மேனேஜர் வந்து பதில் அனுப்பிடுறாங்க. ஆமாம் பண்ணியிருக்காங்க, 30% லெவலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நடக்குதான்னு சொல்லிட்டு அவளுக்கு கவலை ஆகிட்டு நம்ம ஹீரோ வந்ததுமே இப்போ நீங்கள் எதுக்காக அந்த கம்பெனியோட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்க, ஏன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டதும் ஐ திங்க் வந்துட்டு நீ இன்னும் என்னை பாஸாக பார்க்குறத விடலையா, ஆஃபீஸில் வந்துட்டு ஆஃபீஸ் பேச்சு, வீட்டுக்கு வந்தால் வீட்டு பேச்சு தான் பேசணும்னு சொன்னதும் அங்கே பக்கத்தில் வந்தால் 2 பேத்துக்குமே இடிச்சுக்குது. கோவமாயிட்டு அவள் வந்து சத்தம் போட்டுச்சேக்கா. இப்போ நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னால் நீ ஏன் கவலைப்படுற, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அப்படின்னா நம்மளை பற்றி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அப்பாங்க நீங்கள் வந்து எங்கள் அப்பாவை இப்போ பார்க்க போனீங்களான்னு சொன்னதும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பேசாமல் படுத்து தூங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறான். பட் அவங்க 3 பேருமே வீட்டிலேருந்து வெளியே போகிறத பார்த்துட்டு இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன வயசில் டால்காக சண்டை போட்டாலுமே அவளுக்கு பண்ணது கிடையாது, ஏன்னா அவங்க அம்மாவோட பொண்ணு தான் இவ, அப்பா வேற ஒருத்தவங்க, இவர் ஸ்டெப் ஃபாதர் தான். ஸோ ஹீரோயின் இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க ரொம்ப கவலையாயிட்டு இருந்தா. இப்போ கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, நீ என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். ஸோ அங்கே போய் அவள் பிக்கப் பண்ணுறதுக்காக போனதுமே ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு கூலாக அங்கே வந்து ஒரு பாட்டில் எடுத்து கன்னத்தில் வச்சு என்னப்பா ரொம்ப சோகமாக இருக்கேன்னு சொன்னதுமே இவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்படிலாம் இல்லை நான் ஹாப்பியாக தான் இருக்கேன்னு சொன்னால் ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறான், வா உள்ளன்னு சொல்லிட்டு அவளுக்காக ஒரு ட்ரிங்க் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து குடிக்க சொன்னதுமே ஐயோ கேவலமாக இருக்குது, என்ன ட்ரிங்க் இதுன்னு சொன்னதும் நீமே குடிச்சு பாரு அப்படின்ற சொன்னா நான் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஏன்னு சொல்லிட்டு கேட்டா இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து உனக்காக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் பயந்து போயிட்டு அட பாவி எல்லாம் போட்டு பண்ணியிருக்கியே, ஒரு வேளை பாய்சன் ஆச்சுன்னா ஏன்
நிலைமை என்ன ஆகுறது அப்படின்ற சொன்னதும், ஐயோ அப்படின்னா தண்ணி நிறைய குடிச்சிரு அப்படின்ற சொல்லிட்டு திரும்பவுமே அவளுக்காக ஒரு ட்ரிங்கை ரெடி பண்ணி கொடுக்குறான். அதுவுமே ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு திட்டா, இருந்தாலுமே எல்லாத்தையுமே குடிச்சிட்டு அங்கே போதை வேற ஏறி போயிடுது. அப்போ பார்த்தா ஒரு பையனும் பொண்ணு வர்றாங்க. அந்த பொண்ணு உங்கள் நம்பர் கிடைக்குமா, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவருக்கு தான் சொல்லிட்டு அங்கே இருந்து கேட்டதுமே அப்போங்க நம்ம ஹீரோ இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, இவன் பொண்டாட்டி அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஐயோ சாரின்னு சொல்லிட்டு போனா, நம்ம நாளைக்கே வெட்டிங் ரிங் வாங்கி போய் போடணும் அப்படின்றத சொன்னதும், என்னப்பா ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொன்னதும், ஆமாம் எனக்கு ரொம்ப ஜெலஸ் தான் ஆகிட்டு இருக்கு, வா நாளைக்கே போகலான்னு சொல்லிட்டு அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த டிசைன்ஸ் எதுவும் உனக்கு பிடிச்சிருக்கு பாருன்னு சொல்லிட்டு கேட்டா, அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு இது 3 வருஷத்துக்கு முன்னாடியே சார் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாருன்னு சொன்னதும் ஹீரோ எனக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி தானே நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இருந்தா, இவ்வளோ காஸ்ட்லியாக வந்துட்டு ஸ்டோன் இருக்கதை வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நான் வந்து அவ்வளோ தூரத்துக்கு விலை மதிப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. பட் அவன் மனசில் இந்த உலகத்திலே வந்து ரொம்ப ப்ரீசியஸ்னா அதை நீ மட்டும்தான் சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். நைட்டு போல் அங்கே வந்துட்டு ஜாக்கெட் எல்லாமே தேடிட்டுருக்கா, காணோன்னு சொல்லிட்டு. அப்போங்க நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என்னதை போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து எடுத்து கொடுத்ததுமே நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு கிளம்பி போனால், நம்ம ஷா ஒயிட் கலரில் போட்டிருந்தா, இவள் பிளாக் கலரில் போட்டிருக்கா. நம்ம லில்லி என்னப்பா ஆம்பளை வருஷன் பிளாக் மாதிரி போட்டு வந்திருக்க, என்ன உன்னோட வீட்டில் எதுவும் பையன் தேடுறாங்களான்னு சொல்லிட்டு அவள் வேறு ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டேக்கா. அப்படிலாம் கிடையாது, எதர்ச்சியாக தான் போட்டிருப்போன்னு சொல்லும் போதே அங்கே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க இறங்கி எல்லாரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தா, நம்ம ஹீரோ அவங்க ஆண்களோட வர்றான். அவனுக்கு இவ கூட சேர்ந்து பேசுகிறத பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா நம்ம ஷாவுக்கு வந்துட்டு அது கேர்ள் ஃப்ரெண்டா, இது ரொம்ப வந்துட்டு பார்க்க கப்புள்ஸ் மாதிரி சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் இவனுக்கு வயிற்றுச்சலாகி போயிடுது. சரி வாங்க எல்லாருமே காளான் போய் பறிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே காளான் வந்து தேடி எடுக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ எவ்வளோ நீ காளான் பறிச்சிருக்க அப்படின்றத சொன்னதும், இந்த இவ்வளோ நிறையா பறிச்சிருக்கேன்னு சொன்னதும் சரி வான் செட் அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவள் காளான் எல்லாமே ரோஸ் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஷாவ் அங்கே வர்றான். சாப்பிட்றியாப்பான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை சொல்லலான்னு பார்க்குறான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து உன்னை கூப்பிட்றாங்கன்னு சொன்னதும் சரி நீ சாப்பிடு நான் வந்துடுறேன்னு செட்டு போனா, இவன் அங்கே வந்துட்டு தள்ளி உட்காந்துக்கிட்டதுமே என் கையில் அடிபட்டுருக்கு பாரு அப்படின்றத சொன்னதும் மெடிசன் எல்லாம் போட்டு விடும்போது இந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு காளான்லாம் எடுத்து கொடுத்தா அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். பாவம் ரொம்ப பசிக்குது போலன்னு சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்டதை எடுத்து கொடுத்ததும் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, என்னை பார்த்தா என்ன தின்னி பண்ணார மாதிரி இருக்கா, இவ்வளோ எடுத்து கொடுத்துட்ருக்கா, நான் சாப்பிட்றதுக்காக அவள் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறான். ஸோ எல்லாருமே அங்கே ஷூட் எல்லாமே பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயினுமே அங்கே போகிறா. ஷாவ் அதை பார்த்துட்டு ஹாப்பியாகிட்டு பயங்கரமாக ஷூட் பண்ணுறான். ஹீரோவுக்கு ஜெலஸ் ஆகிட்டு அவனுமே தன்னோட திறமையை காமிச்சதுமே இவனுக்கு முன்னாடி அவனோட திறமை எடுப்பட மாட்டுது. எல்லாரும் ஆக ஓகோன்னு ஹீரோவை பார்த்து பேசுகிறாங்க. 2 பேருமே சேர்ந்தாங்க ஹாப்பியாகிட்டு பேசிட்டு போயிட்டு இருந்தான். ஹீரோயினுக்கு எப்போயுமே பயமாக இருக்குது, யாராச்சும் பார்த்துட்டா ஏதாச்சும் ஆயிருமேன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதாவது ஆகாதுன்னு சொல்லிட்டு இவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே காலில் வந்து லேஸ் எல்லாமே அவுந்ததுமே கட்டி விட்டா. கீழே அங்கே வந்துட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுமே கேட்குறாங்க, நம்ம ஷாவுட்டா அவள் சிங்கிளாக தான் இருப்பா, நீ ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொன்னதும் அவனுமே கண்டிப்பாக எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா. அங்கே ஹீரோயின் அவன்கிட்ட உண்மையிலே அவர் மனசில் இப்படின்னு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் இதில் உன்னோட தப்பு என்ன இருக்குது, உன்னோட சாமிங் அப்படி அப்படின்றத சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. நெக்ஸ்ட் அவன் கிளம்பிட்டு இருந்தா. டான்ஸ் பார்ட்டி இருக்குது, யார் கூட சேர்ந்து டான்ஸ்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் நீ தானே சொன்ன என்னோட சாமிங் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி நான் டான்ஸ் பண்ணாமல் இருப்பேன்னு சொன்னதும் அவன் சிரிச்சுட்டு அப்படியா சரி ஓகே பண்ணுன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு ஓடி போயிடுறான். ஸோ நைட் போல் அதே மாதிரி எங்கள் பார்ட்டி எல்லாமே நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு பாசிட்டிவ் சைடு ஒன்று ஞாபகம் வருது. ஹீரோயின் ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது மாஸ்க் போட்டு நம்ம ஹீரோ தான் அங்கே வந்திருக்கான். அப்போ அங்கே என் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்கான். டான்ஸ் பண்ண அவளுக்கு சுத்தமாக பண்ணவே தெரில. இல்லை எனக்கு டான்ஸ்லாம் வரலப்பா, நான் வந்து போகிறேன்னு சொன்னதுமே நீங்கள் போக வேணாம் என் கூட பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் க்ளோஸ் ஆகிட்டு டான்ஸ் எல்லாமே பண்ணதுமே இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ அங்கே இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அந்த பர்சனோட ஃபேஸ் இப்போ வரைக்குமே நான் பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஷா வந்து அவளுங்க டான்ஸ் பண்ண கூப்பிட்டதுமே மாஸ்க் போட்டிருக்க வாசி வேற யாரும் நினச்சி பயந்து இவள் ஓடி போயிடுறா. ஸோ இவனுமே பின்னாடியே வந்தா. நம்ம ஹீரோ வேமா அவளை பிடிச்சவங்க இழுத்துடுறான். நம்ம ஷாவை இந்த பக்கம் தேடிட்டு போனதும் அப்பாங்க நீ வந்துட்டு இப்போ என் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே டான்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே வந்துட்டு பாஸ்டில் நடந்த மாதிரியே தோணிட்டுருக்கு. பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவள் கண்டுபிடிச்சிடுறா. அப்போ என் கூட டான்ஸ் பண்ணது நீங்கள் தானான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் அங்கே ரொம்ப அவளுக்கு ஷாக் ஆகிருது. அப்போங்க நீங்கள் இத்தனை நாள் ஏன்ட்ட எதுக்காக நீங்கள் வந்து மறைச்சி வச்சிங்க அப்படின்றத சேர்த்து அவள் கேட்குறா. ஸோ உனக்கு இப்போயாச்சும் புரிஞ்சிச்சான்னு சேர்த்து அவன் கேட்டுட்ருக்கான்.
பிறகு அங்கே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு ரூமில் வந்து உட்காந்துட்டு இருந்தா. அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சு ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, நம்ம வந்துட்டு அந்த பர்சன் நம்மளை கடமைக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஹேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்போம். பட் திடீர்னு பார்த்தா ஆரம்பத்துலேருந்து நம்மளை அவங்க ரொம்ப லைக் பண்ணியிருக்காங்க, நம்மளை நல்லா வந்து கேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க ஃப்ரெண்டுக்கு எதுவும் புரியலை. பட் இருந்தாலுமே நீ சொல்கிற விஷயம் எனக்கு என்ன வந்து புரிய வருது தெரியுமா, நீ வந்து இப்போ வரைக்கும் யாரையுமே உன் பக்கத்தில் விட்டதே கிடையாது. பட் அதையும் மீறி ஒரு பர்சன் பக்கத்தில் நெருங்கி வராங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்னு அவ சொல்றா. நீ யோசிச்சு பாருன்னு சொன்னதும் இவன் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து லக்கேஜ் எல்லாமே தூக்கிக்கிட்டு வேமா அங்கேருந்து போனதுமே மெய்ட் வந்து எங்கம்மா போகிறேன்னு சொன்னா அவள் பயந்து போயிட்டு எதுவுமே பேசாமல் ஓடி போயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே சார் இப்படி மேடம் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் நீங்கள் விட்டுருங்க அவளெல்லாம் தேட வேணான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப டென்ஷனோட இருக்கான். பிறகு அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு என்னோட கல்யாண வாழ்க்கையை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொன்னதும் 2 குடும்பமே சேர்ந்து தான் இதை ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ரெண்டாவது நீ வந்து யாரோட தயவு இல்லாமல் உன்னோட கம்பெனியை ஸ்டாண்ட் பண்ணி நல்லா உழைச்சி பெரிய ஆளாக வந்திருக்க அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு பட் ஆனால் அவள் வந்து எப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டுருக்கா தெரியுமா, நான் வந்துட்டு மூவி டிக்கெட் அவளுக்காக அனுப்பிவிட்டு அவள் கூட சேர்ந்து மூவி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா, அவங்க தங்கச்சிக்கு தூக்கி அதை கொடுத்துட்டு அனுப்பி விட்டுட்டான். நான் வந்துட்டு என்ன பண்ணாலுமே அதுக்கு விரண்டாவதமாக ஏதாச்சும் பண்ணிட்டுருக்கா, எடுத்த உடனே எங்கேயாச்சும் ஓடி போகிறதே வேலையாக வச்சுட்ருக்கா. இப்போ வரைக்கும் ஒரு மூவி கூட சேர்ந்து நிம்மதி அவ கூட பார்க்க முடியல. அவள் எப்போ தான் என்னை புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆஃபீஸில் அவங்க வந்துட்டு சோகமாகவே இருக்கா. அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு இருக்கும்போது மேனேஜர் வந்துடுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுக்கு போடும் சீனியரும் கூட வருவாங்கன்னு சொன்னதும் அவள் கிளம்பி ரெடியாக இருந்தா. வர்றது பார்த்தா நம்ம ஹீரோ தான். வேற வழி இல்லை, பாஸ்ன்றவஸ் காரில் ஏறி உட்காருடா, வீட்டுக்கு எப்போ வரேன்னு சொன்னதுமே பேச வேணான்னு சொன்னதும் ஒரு பாஸாக கேட்குறேன் வீட்டுக்கு எப்போ போகிறேன்னு சொன்னதும் நான் ப்ரைவேட்டாக தான் வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் போக விரும்பலன்னு சொன்னதும் அங்கே காரை டக்குன்னு அங்கே பிரேக் போட்டுறாங்க. அப்போ அங்கே கையில் அடிபட்டதுமே அவன் கேர் பண்ணிட்டு இருக்கான். நீ ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நான் சொல்றது எதையுமே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறான். திரும்ப வந்தா உன்னோட அட்ரஸ் சொல்லு, ரொம்ப குளிராக இருக்குது, நான் ட்ரெஸ் எல்லாம் உனக்கு அனுப்பி விட்ருவாங்க அப்படின்றத சொன்னதும் அவளுமே அட்ரஸ் சொன்னா அங்கே வந்து ஆளுங்க கிட்ட கொடுத்து விடுவான்னு பார்த்தா இவனே அங்கே வந்து சேர்ந்துருக்கான். பார்த்துட்டு அவள் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டிங்கன்னா போங்கன்னு சொன்னதும் வெளியே பயங்கரமாக பனி பெஞ்சிட்டு இருக்கு, எப்படி போக முடியும் அப்படின்றத சொன்னதும் கார் தான் கொண்டு வந்திருக்கீங்களன்னு சொல்லிட்டு அவள் கொடையை பிடிச்சிட்டு கொண்டு போய் விட போறா. அவளோட பூனைக்குட்டியை காணோம். ஸோ அதை தேடி 2 பேருமே ரொம்ப தூரம் போகிறாங்க. சரி நீங்கள் வெயிட் பண்ணு, நான் காரில் போய் தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் ரொம்ப நேரம் ஆயுமே வரவே இல்லை. ஸோ இப்போ கால் வந்துடுது, இப்படி கண்டுபிடிச்சாச்சுன்னு கொடை எடுத்துகிட்டு போய் பார்த்தா பூனைக்குட்டியை வச்சுட்டு இருக்கான். ஸோ அங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காமிச்சா பூனைக்குட்டி நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. சரி 2 பேரும் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு அவள் கூப்பிடுறா. 2 பேருமே சேர்ந்து போனால் நம்ம ஹீரோவில் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு தெரியாதான்னு சொன்னால் பிடிச்சி கடிச்சு வச்சுடா. அப் பண்ணிட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப குளிர்துப்பான்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே அவனை ரொம்ப பிடிக்கதான் செய்யுது. 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு திரும்ப அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் நீ வீட்டுக்கு போகிற ஐடியாவே இல்லைல்ல, இந்த துணி எடுத்துகிட்டு வர்றது, பூனைக்குட்டியை காப்பாற்றுறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, இதெல்லாம் வேணுக்கு தானே நீ பண்ணிட்டு இருக்க, இங்கேவே ஸ்டே பண்ணணும்னு, இது என்னோட ப்ரைவேட் லைஃப், என்ன வாழ விடுன்னு சொன்னதும் கல்யாண வாழ்க்கையில் உனக்கு எப்படி தனியாக ப்ரைவேட் லைஃப் கிடைக்கும் அப்படின்றதாமே சொல்கிறான். ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ வரைக்குமே நீ என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லைல்ல அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே எமோஷன் ஆனதுமே நீ எப்போ பார்த்தாலுமே என்னை பிடிச்சி திட்டிகிட்டே தான் இருக்கா அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு எப்பயுமே என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேல, ஓப்பனாகவே கேட்குறேன், என் மேலே உனக்கு என்ன ஃபீலிங்ஸாக இருக்குது அப்படின்றத சைட் அவன் கேட்டதுமே நான் ஹீரோயின் அந்த மூவி டிக்கெட்டு நீங்கள் எனக்காக அனுப்பியிருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன், உங்கள்கிட்ட சேர்ந்து நான் மூவியுமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, நான் வந்துட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு சொல்லிட்டு ஆசையாக கேட்டிருப்பேன். பட் ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை இல்லை, என்னோட சிஸ்டர் தானே ஃபாங் ஃபேமிலியோட உண்மையான பொண்ணு, நீங்கள் அவ்வளோதானே மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னதும் நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே நம்ம லவ் பண்ணியிருந்துருக்கலாம், கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பிடிக்கலன்னா பிரேக்கப் பண்ணியிருக்கலாம், டைவர்ஸ் கூட பண்ணியிருந்துருக்கலாம்ல, இப்படி போயிருந்துருக்கும். பட் லவ்வே இல்லாமல் எப்படின்னு சொல்லிட்டு பேசினதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு வந்து எப்பயுமே ஒன்றை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தை அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே அவள் ஹாப்பியாகிட்டு அவனை போய் கிஸ் பண்ணதும் இந்த கிஸ்க்கு மீனிங் என்னன்னு சொல்லிட்டு கேட்டா, ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அவங்க 2 பேத்துக்குள்ளே இருந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கிளியர் ஆகிடுது. 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு ஹக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சு போகிறத பற்றி எப்பயும் பேசவே கூடாது, இப்போ ரன் பண்ணுறது இதை பற்றி தான் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.